ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மாலை வேலையிலும் கூட நாங்க எல்லாருமாய் ஒன்று சேர்ந்து வசனத்தை தியானிக்கும்படி கூடி வர கிருபை பாராட்டின சோவின பலவீனங்களின் மத்தியிலும் தகப்பனே நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டருக்கு சாந்தவி சிஸ்டர் கொடுத்திருக்கிற நல்ல சுகத்துக்காக நன்றி, நல்ல ரிவ்யூக்காக நன்றி. தகப்பனே நல்ல கம்ப்ளீட் கியூர், பர்ஃபெக்ட் கியூரா நேர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு பரிகாரி நீர் தான் சுவாமி. சுகமும் சிகிச்சையும் உம்மிடத்திலிருந்தான் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே நீர் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிட்டு இனி அடுத்த ரிவ்யூ போகும்போது she must be fit for the next operation. அப்படியாக நீர் காரியங்களை செய்யும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க சுவாமி. இந்த நாட்கள்லயும் அவனும் ஜாக்கிரதையா இருக்க, கவனமா இருக்க நீர் உதவி செய்யுங்க. அதே போல எங்க எல்லாரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்துல எங்களுக்கு எந்த தடையும் வராதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. வர இருக்கிறவங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சோ கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம ஏசாயா 43 அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 43. இந்த அதிகாரம் 42 1 to 12 வரைக்கும் தானே இல்லையே, 25 வரைக்கும் பார்த்திருக்கோம்ல இல்லையா? இல்ல 12 வரைக்கும் தான் பார்த்திருக்கேன். 42 அதிகாரம் 1 to 12 வசனம் 12 தான் பார்த்திருக்கோம். அப்படியா? சரி, அப்ப அதை பார்த்துடுவோம். முடிச்சுட்டு அப்புறம் போகலாம். கன்ஃபியூஷன் அந்த குரூப்புக்கு இருக்கிறதுனால இதை முடிஞ்சிருச்சா? 12 வரைக்கும் முடிச்சிட்டோமா? முடிச்சாச்சு. சரி சரி. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்கள். தீவுன்னு சொல்லும்போது நம்ம தீவுங்கன்னு எடுத்துக்கணும். அதே சமயத்துல ஜனங்கள் தூர தேசங்கள், டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் அப்படின்னும் எடுத்துக்கொள்ளணும். இப்ப 13ல இருந்து இருக்கிற வசனங்களை நாம பார்ப்போம். இப்போ இதுல 13ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. அவர் தம்முடைய சத்துருக்களை எப்படி மேற்கொள்வார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். அப்புறம் அடுத்த வசனம் நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவை போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவர் சைலண்டா இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த முதல்ல 2 வருஷங்கள்லாம் பார்த்தா அவர் சைலண்டா இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க பார்க்க பிள்ளை பெற சத்தம் போட்டு கூப்பிடுற மாதிரி பார்க்கிறோம். கான்ட்ராஸ்ட் பார்க்கிறோம் இதை ஒரே அதிகாரத்திலேயே. அடுத்ததான் நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளுள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் எப்படி அதை என்ன விதத்துல அந்த மக்களை வழி நடத்தி வரப்போறாருங்கிறத அவர் சொல்றாரு. குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். என்ன செய்வாரா? நம்ம அறியாத வழியில நடத்திட்டு போய் நமக்கு தெரியாத பாதையில அவர் நம்மை கொண்டு அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கவும் கோணலை செவ்வையும் கரம் பிடித்து நடத்தி வருகிற தேவன். அப்படியாக அவர் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. இதுலயும் அவர் திரும்ப தன் வைராக்கியத்தை காண்பிக்கிறார். அதாவது சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும்
வெட்கப்படுவார்கள் அப்படின்னு பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா கர்த்தர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியை போலவும் யுத்த வீரனை போலவும் முழங்கி கர்ஜித்து. So we see the force, the power of God when he comes to judge the earth. அத ஒரு வைராக்கியத்தோடு அவர் செய்வதை பார்க்கிறோம். அதே சமயத்துல அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், அவர் பிள்ளை பெறுகிறவளை போல சத்தம் போட்டு அப்படி வருவாருன்னு. ஸோ வித் ஃபோர்ஸ், வித் வெரி ஸ்ட்ராங் எக்ஸிஸ்டன்ஸ், அவருடைய லேண்டிங்க, அவருடைய பவரை, அவருடைய ஃபைட்டை அந்த இடத்துல ரொம்ப அப்படியே ஒரு இதா எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி சத்தம் போட்டு வருவாருன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். நிறைய சமயத்துல இந்த மாதிரி சத்தம் போட்டு காரியங்கள் செய்யறப்பவே எனிமீஸ் எல்லாம் அப்படியே பதறிடுவாங்க, அப்படியே நடுங்கிடுவாங்க, பாதி பேட்டில் ஆயிரும் அந்த மாதிரி. சோ அப்படி அவர் செய்வாருன்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும்னு நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? கேதுரு மரங்களை பிளக்கும் விதமான சத்தமா இருக்குமா. இங்க அவர் அப்படி பெரிய சத்தத்தை சொல்றாங்க. அங்க ஒரு இந்த இடத்துல அந்த ஒரு வேதனையில வரக்கூடிய சத்தத்தை சொல்றார். பிள்ளை பெறுகிறவள் பெறுகிற சத்தம் போல அப்படின்னு அவரு சொல்றார். ஆனா டிஃபரன்ஸ் பாருங்க, முதல்ல இதே அதிகாரத்துல முதல்ல இந்த வசனத்துல பார்க்கும்போது அவர் ஜென்டிலா வந்தாரு, அவர் சைலண்டா வந்தாரு, அவர் சத்தமில்லாமல் வந்தாருன்னு பார்க்கிறோம். அது அவருடைய முதல் வருகையை குறிக்கிறது. அவர் பிறந்த போது ஒரு எந்த ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் இல்லாம அவர் ஒரு எளிமை கோலத்துல, அடிமை கோலத்துல அப்படி பிறந்தார். எந்த ஒரு ஒரு பெரிய செலிப்ரேஷன் இல்லை. ஆனா இரண்டாவது முறை அவர் வரும்போது பயங்கரமான ஒரு வெற்றி முழக்கங்களோடு அவர் யுத்தத்துக்கு ரெடியாக இங்க தன் ராஜ்யத்தை நிலைநிறுத்துவார், பிசாசை ஜெயிப்பார். சோ அது ஒரு பெரிய ஒரு அடையாளமாக அவருடைய வருகை இருக்கும் என்பதை இந்த இடத்துல அவர் காண்பிக்கிறார். அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ். இதே அதிகாரத்துல முதல் 2வது வசனத்துல எல்லாம் நம்ம பாக்குறோம், அப்படி அமைதியா வந்தாரு, சத்தமிடாதவரை போல வந்தாரு. அதே இது அடுத்த பின் பகுதிகளில் பார்க்கிறோம், அவர் இவ்வளவு ஒரு சத்தத்தோடு ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு வருவார். அவர் வரும் வழியில அவர் வரும்போது அவருக்கு தடையாய் எதுவுமே இருக்க முடியாது. எதுவுமே இருக்க முடியாதுன்னும் போது ஒருவேளை மலைகள், ஆறுகள், குன்றுகள்னு சொல்றது ஒரு பக்கமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ராஜாக்கள், அதிகாரம் உள்ளவர்கள், ஒரு பெரிய அவர் பணக்காரர்கள், பிரபுக்கள், இவர்களாலும் எதுவும் செய்ய முடியாது. நமக்கு தெரியும், அந்த வருகையின் முன்பாக அங்க ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். கிழக்கிலிருந்து எல்லா ராஜாக்களும் புறப்பட்டு வருவார்கள்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அங்க அர்மேகதான் யுத்தம் நடக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுக்கு வரக்கூடிய அத்தனை பிரபுக்கள், ராஜாக்கள் எல்லாரையும் ஒரு நொடியில தன்னுடைய வாயில் உள்ள கற்குள்ள பட்டயத்தினாலே அவர்களை எல்லாம் அவர் ஜெயிப்பார்ல. சோ இதுதான் கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு காரியம், இந்த கடைசி நாட்களில் அவர் செய்யக்கூடிய காரியம். ஆனா இவ்வளவு வல்லமையை பற்றி, இவ்வளவு அதிகாரமா, இவ்வளவு காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவரை இன்னும் அறியாத ஜனங்கள், மனம் குருடா இருக்கிற ஜனங்கள் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி விக்கிரகங்களை வணங்குகிறவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அதத்தான் அந்த வசனத்துல பார்ப்போம். இப்போ செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். கர்த்தரை நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், செவிடரேன்னு போது God wants us to listen and God wants us to have an insight, understanding. இது கர்த்தருடைய, நம்முடைய அவருடைய உறவில் இருக்கக்கூடிய, அவரோடு கூட அவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய அவருடைய ஜனங்களுக்கு அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய், அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான்.
நீங்க என்ன அவரு சொல்றாருன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளின் மத்தியிலேயே இப்படி செவிடர்களாயும் குருடர்களாயும் இருக்கிறார். ஏன்னா முன்னாலேயே அவர் வந்து இந்த மாதிரி கண் குருடானவர்களாய் மனம் குருடானவர்களாய் விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் என்று அந்த குரூப் ஜென்டைல்ஸ்க்கு பேசிட்டாரு. இப்போ இவர் பேசுறது யாருக்கு பேசுறாருன்னா, தன்னுடைய சொந்த ஜனங்கள், கர்த்தரை அறிந்த ஜனங்கள் மத்தியிலேயும் இன்னும் மனம் குருடாயும் செவிகள் திறவாதவர்களாயும் இருக்காங்க. தட் இஸ் பீப்புள் who doesn't want to engage themselves with God or with his word. அதை அவங்க அதிகமாய் விரும்பாதவர்களாக, அதிக நேரம் அதற்கு செலவழிக்காதவர்களாக இருக்கிறார்கள். அவங்க அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நான் கிறிஸ்தவனா பிறந்துட்டேன், எனக்கு வந்து எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, நான் நிச்சயம் மோட்சத்துக்கு போயிடுவேன். இதுதான் அவங்களுடைய எண்ணம். அந்த லெவல்லயே அவங்க இருக்காங்க. ஆனா கர்த்தர் வந்து அது எவ்வளவு தூரம் அதை வந்து பர்சனல் ஆக்குறாரு, எவ்வளவு தூரம் அதை எதிர்பார்க்கிறாருங்கிறதெல்லாம் அவர்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவங்க வேதத்தை வாசிக்கவே இல்லை. இதெல்லாம் வேதத்துல கிளியரா கொடுத்துருக்கு. ஆனா அவங்க வேதத்தை வாசிக்காததுனால அவர்களால் இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சோ அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க வாழ்கிறார்கள். அவர்களால உண்மையான ஒரு அதனுடைய உண்மையான நிலைமையை அவர்களால புரிந்து கொள்ள முடியல. எப்படி அந்த குருடன் கண்ணு திறந்தோடனே முதல்ல அவன் பார்த்துட்டு சொல்லுவான், மரங்களை போல இருக்கிறார்கள். அவனுக்கு வந்து மனுஷரை ஃபர்ஸ்ட் கண்ணுல தெரியாது, அவன் வந்து மரங்களை போல இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு இன்சைட் இல்லாத ஜனங்களாய் இருக்கிற மக்களை இந்த நாட்கள்ல பாக்குறோம். அப்படி அதுக்கு வந்து ஏன் அதுக்கு என்ன ஒரே ஒரு விமோச்சனம் ஒரே ஒரு சொல்யூஷன், தே மஸ்ட் ரியலைஸ் தேர் கண்டிஷன். தங்களுடைய நிலைமையை உணர்ந்தாதான் தங்களுக்கு வந்து குணம் தேவை, தாங்க பார்வை அடையணும், தங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், தாங்க ஒரு டிசர்ன்மெண்ட்குள்ள வரணும், எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு பாவ மன்னிப்பு தேவை அப்படின்றத உணர்ந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இல்லைன்னா அவர்களுக்கே எல்லாம் தெரியுது, எல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன். எப்படி ஒருத்தன் போய் கேட்கறான்ல ஆண்டவர்கிட்ட, எல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே நான் கடைபிடிச்சிருக்கேன். அவனுடைய எண்ணம் என்ன? I have followed strictly all the laws. So I am the most eligible person to get the eternal life. அப்போ நான் அதை அப்படின்னு அவர் சொல்லுவாரு அப்படின்னு தான் அவன் எதிர்பார்த்து. ஆனா ஆண்டவர் அவன்கிட்டயே என்ன சொன்னார்னா, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, ஒரே ஒரு குறைவு தான், அதை நீ சரி செய். அப்போ நீ வந்து அந்த ஒரு குறைவு எவ்வளவு பெரிய குறைவா இருந்ததுன்னு பாருங்க. அதை அவனால செய்ய முடியல. So he lost his eternal life. நம்ம இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மை தாழ்த்தி நம்முடைய நிலைமையை நாம் உணர்ந்தவர்களா இருந்தாதான் நாம் நீதிமான ஆக்க முடியும். இன்னொரு அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம இந்த பரிசேயனும் ஆயக்காரனையும் எடுத்துக்கலாம். ஆலயத்துக்கு ஜெபிக்க தான் வந்தாங்க, ஜெபிச்சாங்க. பரிசேயக்காரன் வந்து அவன் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே அவன் வந்து ஜெபிக்கணும்னு ஒரு வேளை வந்திருப்பான். ஆனா ஆயக்காரனை பார்த்தோன்னா அவனுடைய ஜெபத்தினுடைய டெம்போவே மாறிடுச்சு. அவன் பாட்டுக்கு என்னென்னத்தையோ பேசுறான், அதையெல்லாம் ஜெபமா அவன் பேசிக்கிட்டு இருக்கான். தான் என்ன செஞ்சான், தான் எப்படி இருக்கான், தான் எதெல்லாம் கொடுக்குறான், என்னெல்லாம் பண்றான்ட்டு. பட் God always sees the heart, the purpose, நோக்கம். அதே அவர் கவனிக்கிற ஆண்டவர். ஆனா ஆயக்காரன் வந்த உடனே, அந்த பரிசுத்த இடத்திற்கு வந்த உடனே தன் நிலைமையை உணர்கிறார். சோ ஆசீர்வாதத்துக்கோ நீதிமான் ஆகிறதுக்கோ நித்திய வாழ்வுக்கோ முதல் படி தன் நிலைமை உணர்வது. இதற்கு இந்த லெந்து நாட்கள் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். அதிகமாய் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கும்போது எதுலெல்லாம் நம்ம இன்னும் குறைவா இருக்கோம், எதுலெல்லாம் நாம இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகணும்னு நாம யோசிக்க முடியும். அந்த தன் நிலைமை உணர்வது, அதற்கு தாழ்மை மிக அவசியம். வரிசையனை போல நான் செய்யறேன், நானே செய்யறேன்னு நம்ம நினைத்தோமானால் நிச்சயமா நம்மால என்ன செய்ய முடியாது,
மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்க முடியாது, நாமும் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது ஆயக்காரனே நீதிமானானாம். ஸோ we have to be careful. இப்ப 21, 22, 23 பாருங்க. இது ரொம்ப அருமையான ஒரு வசனம். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். இப்போ நம்ம மேல கர்த்தர் பிரியம் வச்சிருக்காருன்னு சொன்னா உடனே நாம என்ன நினைக்க கூடாதுன்னா, இப்போ ஒரு சில சமயத்துல நம்முடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்படுது. இப்ப நம்ம நல்ல காரியங்களை செய்யறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது. குடும்பத்துல நல்ல ஆசீர்வாதம் இருக்கு. இதெல்லாம் நினைச்சோன்னா கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறாரு அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். ஒருவேளை இது எல்லாமே நம்ம செய்யாதவர்களா இருந்தாலும் கூட கர்த்தர் தம்முடைய நீதி நிமித்தம் நம்மேல் பிரியம் வைத்திருப்பார். சோ நாம் எப்பவுமே எதையுமே ஆண்டவர்கிட்ட நம்முடைய கிரியைகளினாலே பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அப்போ நம்ம இங்க கிரியையே செய்யக்கூடாதா? நற்கிரியைகள் செய்யக்கூடாதா? நற்கிரியைகளுக்கென்றே அவர் நமக்கு பலன்களை வைத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாம் நற்கிரியைகளில பொறுத்துதான். நாம எப்படி என்ன செய்கிறோம் என்பதற்கான பலன், முத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அத மாதிரி கிரீடங்கள் அதெல்லாம் நமக்கு வச்சிருக்காரு. இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அதனால we are expected to do the good works. At the same time, all the blessings from God we can receive, whether spiritual or physical or worldly, என்னவா இருந்தாலும் அதை நாம எப்போதான் பெற்றுக்கொள்ள முடியும்னா அவருடைய நீதி நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய கிருபையின் நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதை அவர் என்ன செய்யறாருன்னா, அதுக்கு அதுக்கான நல்ல ஒரு பலனை கொடுக்கிறார். எப்படி? அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். நம்ம வேதத்தை எவ்வளவு அலட்சியம் பண்றோம் பாருங்க. கர்த்தர் என்ன செய்யறாரு? வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். இப்போ நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளவு மனப்பாடம் பண்றோம், எவ்வளவு மனதுல வைக்கிறோம், எவ்வளவு வாசிக்கிறோம், எவ்வளவு தியானிக்கிறோம், யோசிக்கணும். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவலறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின் வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? ஒருவேளை இது அப்படியே பிசிக்கலா டைரக்டா லிட்டரலா எடுத்துக்கலாம். அதே சமயத்துல இவங்களுடைய நிலைமையை அப்படியா இருக்கிறது என்று சொல்லி கூட நாம எடுத்துக்கலாம். இன்னைக்கு வேதத்தை ரிஜெக்ட் பண்ற, மனுஷரை முக்கியப்படுத்துற ஜனங்களுக்கு நிலைமை எப்படி இருக்கும்னா இந்த மாதிரிதான். அவங்களுக்கு ஒரு விடுதலை இல்லாம ஒரு சிறையிருப்புல மாட்டிக்கொள்ளுகிற ஒரு நிலைமை. புகழ்ல போகும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஆனா போக போக அவங்க நிலைமை எப்படி இருக்கும்னு சொன்னா அப்படியே அதுல மாட்டிக்கொண்ட ஒரு நிலைமை. காவலறைகளிலே அடைக்கப்பட்டவர் தப்பு வைப்பார் இல்லாமல் சூறையாடி போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நிலைமையில தான் மக்கள் இருப்பாங்க. நம்ம அந்த அசுத்தாவி பிடித்த மனுஷனை பார்க்கிறோம் இல்லையா, அவனை பற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்ப்போம். கல்லறையில கல்லுகளை கொடுத்து காயப்படுத்தி கொள்ளுகிற, சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற, அப்படி அந்த மாதிரி ஒரு நிலைமையில போய் சிக்கிடுவாங்க. when they trust man. எரேமியா சொல்லுவார் இல்லையா, மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான, மனுஷன் மேல நம்பிக்கை வச்சானா முடிவு பரிதாபம் அப்படின்னு எரேமியா சொல்லுவாரு. அதுதான் நாம் இங்கேயும் பார்க்கிறோம். சோ இங்க என்ன இன்னும் நம்ம பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, நம்ம கர்த்தர் அவருடைய நியாய பிரகாரத்தை நிமித்தம், அவருடைய நீதி நிமித்தம் நம்மை அவர் பிரியம் கொள்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய நீதின்னு சொல்லும்போது அவருடைய எல்லா நியாய பிரமாணங்களும் நன்மையானது, அது பரிசுத்தமானது, அது நமக்கு நன்மை, நமக்கு அது பிரயோஜனமானது. இதை நாம் அப்படி எடுத்துக்கிறோம். அதாவது கட்டளையா நாம
எடுத்துக்கொள்ளக்கூடாது, அல்லது அது ஒரு கடினமான ஒரு காரியம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லாவற்றிலும் அந்த அன்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்குதான் கண்கள் இருந்தும் குருடர்னு சொல்றாங்க. இத நம்ம வாசிச்சுட்டு அப்படியே போயிடுறோம். ஆனா அது எதற்காக இதை இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம ஆவியானவருடைய உதவியோடு அதை படிச்சு அறிந்து கொள்ளும் போதுதான் அதனுடைய உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்ப அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். இந்த சட்டங்கள், இந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் அன்பினால் கொடுக்கப்பட்டவை. முதல்ல அதை அறிஞ்சுக்கணும். ஒரு மாதிரி கடினமா தெரியும் சிலதெல்லாம். ஆனா முக்கியப்படுத்துறது காரணம் இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இதுல எல்லாம் கூட கர்த்தர் இவ்வளவு தூரம் சொல்றாரு அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லாவற்றிலும் அவர் எதற்காக அதை சொல்றாருன்னா, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் இந்த விக்கிரகத்திற்கு பின்னால ஓடாத பரிசுத்தமான ஜனங்களாய் நாம் எப்படி வாழ முடியும் என்பதற்கு இதையெல்லாம் அவர் அன்றைக்கு அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதை நாம புரிந்து கொள்ளணும். இன்றைய நாட்கள்ல நமக்கு அதை ஆண்டவர் அதை எப்படி ஒரு அன்பின் கட்டளையாய் கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் நாம அறிந்து கொள்ள வேண்டும். அது அவ்வளவு அன்னைக்கு சொன்னாரு. ஏன்னா அங்க தேசம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது. அதோடு கூட பலவிதமான பயங்கர பாவங்கள் பெருகி இருந்தது. அதே நிலைமைக்கு இப்ப திரும்பவும் நம்முடைய நாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய இன்னைக்கு உலகமே அந்த விதமான ஒரு காரியத்துக்கு திரும்ப all the sins and all the transgressions that were prevailing in those days is happening today also. So அதுதான் ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை. So soon this world will come to an end because God will quickly come to judge. அததான் நம்ம பார்க்கலாம். ஸோ 24, 25ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்னி ஜுவாலைகளை கொளுத்தியிருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். இதுதான் ஒரு பயங்கரமான அந்த கேட்டுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு நிலைமை. கர்த்தர் அவர்களை கேட்டுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அவர்கள் அப்படி அது திரும்பி மனம் திரும்ப முடியாத ஒரு நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். அதைதான் இங்க நாம வாசிக்கிறோம். அதாவது வேற யாராலையும் அவர்களை தொட முடியாது. ஏன்னா கர்த்தர் அவர்களை பாதுகாத்திருக்கார். அவருடைய சொந்த ஜனமா வைத்திருக்காரு. எந்த வேற சக்திகளும் அவர்களை தொட முடியாது. ஆனால் கர்த்தரையே எதிர்க்கும் போது கர்த்தர் திரும்பிட்டாருன்னா அவரை யாரும் தடுக்க முடியாது. ஆனா இந்த ஜனங்களுடைய பாவ நிலைமை, இவர்களுடைய பெருமை, இவர்களுடைய மேட்டிமை, இவர்களுடைய அதாவது இதெல்லாம் எப்போ வரும்னா, கர்த்தரை விட்டு விலகி இருந்தோம்னாலே இதெல்லாம் ஏறிடும். அப்படியே ஃபுல்லா மைண்டு, திங்கிங்கு, அவர் சைட்டு, மெட்டிமையான கண்கள்னு பார்க்கிறோம், பார்வை, அப்புறம் வாய், பேசுறது, நம்ம என்னென்ன பேசுவோம் எல்லாமே அப்படியே வித்தியாசமாயிரும். The moment you allow Satan to take hold of you. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் அவர்களை தண்டிக்க வருவார். வேற யாரையும் அவர் அனுமதிக்க மாட்டாரு. ஆனா கர்த்தரே அதற்கு அலோவ் பண்ணுவார். அப்ப கர்த்தருடைய அனுமதியினாலதான் காரியங்கள் நடக்கும். அப்படி நடந்தாலும் அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? உணராது போவார், அதை மனதிலே வைக்காதே போவார். நமக்கு தான் ஆண்டவர் திங்க் பண்ற கெப்பாசிட்டியை கொடுத்திருக்காரு. எல்லாவற்றையும் மனதில் வைத்து மரியாள் சிந்தித்து கொண்டிருந்தாள்னு வாசிக்கிறோம். அப்படி இருக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். நாம எல்லாவற்றையும் மனதில் வைத்து எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பார்க்கறது மாதிரி இல்லை. அதனுள்ள அர்த்தம், அதனுள்ள நோக்கம்
இதையெல்லாம் விளங்கி கொள்ளக்கூடிய, அப்ப இதெல்லாம் எப்ப முடியும்? நல்லா நம்ம வேதத்திலையும் வசன ஜெபத்திலையும் ஆவியானவருடைய பிரசன்னத்திலும் எப்பொழுதும் இருந்தால்தான் அதை எல்லாம் உணர முடியும். நொடி பொழுது அசந்து போய் மேல மொட்டை மாடியில உலாவனா தாவீது என்ன பண்ணிட்டான்? பாவத்துல அவன் அது வரைக்கும் எவ்வளவு பெரிய பெரிய கரடி, பெரிய பெரிய சிங்கம், கோலியாத்து எல்லாவற்றையும் அவனால ஜெயிக்க முடிஞ்சது. ஏன்னா அவன் அப்படியே அதுல இருந்தான். இயேசுவின் நாமத்தை வைராக்கியமாய் வைத்து இயேசுவோடு கூட அந்த உறவில கர்த்தரோட அந்த அந்த அனுபவத்திலேயே இருந்தான். பாடல்களை பாடிக்கிட்டு அவரோட வசனங்களை தியானித்துக்கிட்டு அப்படி இருந்ததுனால அவனுக்கு என்ன இருந்துச்சு? பாவம் செய்யாதபடி அவன் காத்து கொண்டான். ஆனா மினிட் ஒரு நிமிஷம் அசந்தான். செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்யாம விட்டான். போக வேண்டிய இடத்துக்கு அவன் போகாம உல்லாசமாய் இருக்க, அல்லது என்ன சொல்லலாம், ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டான். ரிலாக்ஸ் பண்றது தப்பா? இல்ல, ஜாக்கிரதையா இருக்கும், அவ்வளவுதான். செய்ய வேண்டியதை செய்யாம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் ஈஸியா பிடிச்சிடும். எப்பவுமே நம்ம அதை ஞாபகத்துல வைக்கணும். அவன் காத்துக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு நான் ஒரு சின்ன பாசிங் இதுல ஹயனாவை பற்றி பார்த்தேன். உலகத்திலேயே இருக்கிற மிருகங்கள்ல ஹயனாவுக்கு தான் இந்த ஜாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். எந்த எலும்பையும் உடைச்சு நொறுக்கிறதுக்கு அந்த ஹயனாவுடைய ஜாஸ் அப்படிப்பட்டதான். அதுவும் சிங்கிளா வராதான், ஒரு பேக்கா தான் வருமா, வந்து அப்படி பிடிச்சு கொதறிடுமா. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுருமா. அங்க வெறும் ரத்தம் தான் இருக்குமா, வேற அடையாளமே இருக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுருமா. நினைச்சேன், பிசாசு இப்படித்தானே வரான். கிடைச்சா போதும் முழுசும் பிடிச்சு அவன் அப்படியே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறான், அவனுக்கு அடிமையாக்கி விட்டான். இங்கேயும் அப்படிதான். அவங்களுக்கு என்னாச்சுன்னா, அவரு அப்படி ஒரு இதை கொடுக்குறாரு, எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்குறாரு, உணர்ந்து ஓடி வா, மனம் திரும்புன்னு சொல்றக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்களை சூழ அக்னி ஜுவாலைகள் கொளுத்தி இருந்தா கூட உணராது இருந்தார். அது அவர்களை தவித்தும் அதை மனதிலே வைக்காது. ரெண்டு விதத்துல இருக்கு பாருங்க. இதே எக்ஸ்பீரியன்ஸ தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்தாரு. அப்ப அவர் கூட இருந்தார். 4வது ஆளா அவர் கூட இருந்தாரு. உள்ள தூக்கி போட்டவன் எல்லாம் செத்து போயிட்டான். ஆனா அவங்க 4 பேரும் நடந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரும் கர்த்தரோட நடந்துகிட்டு இருந்தாங்க. That could also be possible. அதே சிச்சுவேஷன் இப்படியும் இந்த ஜனங்களை இப்படியும் அவங்க எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப நம்ம எந்த மாதிரி ஜனங்களா இருக்க போறோம்? கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்கள் தான். ரெண்டுமே கர்த்தர் அனுமதித்த காரியம்தான். ஆனா ஒன்றிலே அவர் மகிமைப்பட்டார், இன்னொன்றில் அவர் வேதனைப்படுகிறார். So we have to be very very careful. எல்லாவற்றுக்கும் நடுவுலையும் கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, காத்துக்கிட்டே இருக்காரு. ரெஸ்டோர், நான் உனக்கு எல்லாம் திரும்பி தரேங்கிறாரு. ஆனா இவங்க விரும்பி குருடர்களாகவும் செவிடர்களாகவும் வேதத்தை ரிஜெக்ட் பண்றவங்களாகவும் இருக்கும்போது தண்டனைக்கு அவங்க தப்பிக்கவே முடியாது. அவங்களுக்கு they don't want to walk in God's ways. So that is what it is. So okay. ஆமா, சிச்சையானாலும் சரி, சோதனையானாலும் சரி, டெஸ்ட். ஸோ டெம்டேஷன் வேற, டெஸ்ட் வேற. இது ரெண்டுமே எது வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போவாருன்னா அக்னி இது வரைக்குமே கொண்டு போவாராம். ஸோ டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட். fiery trials will be there. அக்னி, அந்த சோதனை எல்லாமே அக்னியா போல இருக்குமா. ஆனாலும் அதை கண்டு திகைக்காதீங்க. ஏதோ புதுமையா நிகழுதுன்னு நினைக்காதீங்க. நீங்க கர்த்தருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆகிறீர்கள் என்று சந்தோஷப்படுங்க, களி கூறுங்கள்னு பேதுரு சொல்றாரு. அதுதான் ரைட் அப்ரோச். இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, சுற்றி அவங்களுக்கு அதே அனுபவங்களை கொடுத்தாலும் அதை அவர்களுக்கு தண்டனையாய் கொடுக்கிறார். இங்க நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு சோதனையா கொடுக்கிறார், டெஸ்டா கொடுக்கிறாரு. அவர்களுக்கு அது தண்டனையா தர்றாரு.
ஆனா கூட உணர மாட்டேங்கிறாங்க, திரும்ப மாட்டேங்கிறாங்க. நாம அதை எப்படி செய்யணும், எப்படி அதை தப்பித்துக்கொள்ளணும்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. நீ இதை குறித்து பயப்படாத, இது நான் உனக்கு தண்டனை இல்லை, உனக்கு ஒரு சோதனையா கொடுத்துருக்கேன். ஆனா இதுல நீ நான் கூட இருக்கிறதுனால அதுல இருந்து நீ என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும் அப்படின்னு அவர் சொல்றார். சோ அவருடைய சித்தப்படி இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள நம்ம போகும்போது அவரே அதை செய்வதினாலே அவர் நம்மை பார்த்துக் கொள்வார், அதன் மூலமாய் அவர் மகிமைப்படுவார். அது ஆனா அவருடைய சித்தப்படி அது தண்டனையா வந்தா கூட அதற்கும் அவர் வழி வச்சிருக்காரு. எப்படி நான் மனம் திரும்பி ஓடி வந்துட்டேன்னா அதுல இருந்து நான் தப்பிச்சுக்கொள்வேன், எல்லாத்தையும் திரும்பி கொடுப்பாரு. ஆனா நான் மனம் திரும்பாம அதையே நான் உணராதபடி அதிலேயே மூழ்கி போகிறவனா இருந்தா அழிந்துதான் போகும். சோதம் கொமோரால இருந்து வெளியே இழுத்துட்டு வராரு, கையை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு வர்றாரு. அப்பனா அவங்க எவ்வளவு ஹெசிடண்டா இருந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அந்த காரியம் அவங்களை இழுத்துருக்குன்னு பாருங்க. அந்த சுத்தி எல்லாம் தண்டனை ஆரம்பிச்சிருச்சு, வான்னு சொல்லிடுறாரு. அதற்கென்றே பிரத்யேகமா தூதனை அனுப்பி கத்த பேசிட்டாரு, மாட்டேங்கிறாங்க. வெளியே வர்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பிடிச்சுக்கிட்டு இருக்காங்கள, உலக ஆசை, உலக கவலை, உலக மதிப்பு, பிரியம், உலகத்தின் மேல் உள்ள பிரியம். இதனால அவங்களால வெளியே வர முடியல. கைய பிடிச்சு வெளியே இழுத்துட்டு வந்துட்டாரு. சொன்னாரு நீ பின்னால பாக்காதன்னு. கேட்டாரா? அந்த அம்மாக்கு கேட்கல. நிச்சயமா அப்படிதான் நடந்துச்சா, நடக்குமா, இல்லைன்னா ஐயோ என்னோட அது போயிடுச்சா, போகுதா, எப்படி நம்ம வீடு எரியுதா, திரும்பி பார்த்தாங்க. நம்ம பழகிக்கணும், இப்ப இருந்தே பழகிக்கணும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியம் வைத்து. ஏன்னா அந்த நொடி பொழுதுல நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நாம சொல்ல முடியாது. அப்ப இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையும் வீணாய் போயிட்டோம். அந்த ஒரு மொமெண்ட்ல நாம எப்படி மாறிடுவோம் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம இதுலயே இருந்தோம்னா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த மொமெண்ட்ல கர்த்தருக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸை நாம கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம பழகிக்கணும். இட்ஸ் ட்ரைனிங் ஃபார் அஸ். நம்ம இந்த நாட்கள்ல எல்லாம் அதிகமாய் இப்படியாய் நம்மை வேதத்திற்கு ஒத்த வாழ்க்கை வாழ்வதும் வேதத்துக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதிலும் ஜாக்கிரதையாய் இருக்கணும். வேதத்தை ஒதுக்கவே கூடாது, வேதத்தை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. சோ அப்படியான ஒரு சிந்தனையோடு அந்த 42ஆம் அதிகாரத்தை நாம் முடிக்கிறோம். இப்போ 43ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஐசையா சாப்டர் 43. இந்த 40ஆம் அதிகாரத்திற்கு அது பின்பாகவே நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அதிகமான எச்சரிப்புகளை கொடுப்பதை காட்டிலும் தப்பிக்கும் வழிகள், ஆறுதலான வசனங்கள், ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள், இவைகளை அதிகமாய் கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுல இந்த 43ஆம் அதிகாரம் ஒரு ஜெம் நம்ம அப்படியே சொல்லலாம். இப்ப டாலர் எல்லாம் சுத்தி சுத்தி சின்ன சின்ன கல் நடுவுல ஒரு பெரிய கல் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த 43ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே அதிகமா தெரியும். நம்ம எல்லாரும் அதிகமா விரும்பி வாசிக்கிற ஒரு அதிகாரம். யாரையாவது வாழ்த்தணும், யாருக்காவது நம்ம கிரீட்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதுல இருந்து நம்ம வசனங்களை எடுத்து சொல்வது நமக்கு அதிக வழக்கமாயும் இருக்கும். நம்மை மிகவும் ஆறுதல் படுத்துகிற வசனங்கள். சோ அதை இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் நல்ல பழக்கமான வசனம். ஆனாலும் நம்ம ஒரு தடவை இதை திரும்ப வாசித்து பார்ப்போம். முதல் வசனத்துல அவர் 2 பேர்ல கூப்பிடுறாரு, யாக்கோபே, இஸ்ரவேலே அப்படின்னு சொல்றாரு. அர்த்தம் என்ன? பழைய மனுஷனா நீ இருந்தாலும், புதிய மனுஷனாய் நீ இருந்தாலும், ஒருவேளை ஆவிக்குரிய நிலைமையில உயர்ந்து இருந்தாலும், இல்லை இன்னும் பழைய வழக்கங்கள் இன்னும் பாதி இருந்தாலும், எப்படி இருந்தாலும்
உன்னை சிருஷ்டித்தவர் நானே. அந்த முதல் ஸ்டேஜ் சிருஷ்டிக்கிறது, செகண்ட் ஸ்டேஜ் உருவாக்குறது. பாருங்க, அவரு அந்த ஒரு வசனத்துல எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. படைச்ச உடனே நாம எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் அவர் நம்மளை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாரு, உருவாக்குறது ரெண்டாவது. மூணாவது, he has redeemed us, நம்மை மீட்டு கொண்டார். நாலாவது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். 4 டைமென்ஷன்ல அவர் நம்மோடு கொண்டிருக்கிற உறவை காண்பிக்கிறார். இது ஏன் நான் உறவுன்னு சொல்றேன் அப்படின்னா, கடைசியா என்ன சொல்றாரு, நீ என்னுடைய. இந்த வார்த்தை யார் சொல்ல முடியும்? உறவில் இருக்கிறவர்களால் மாத்திரமே சொல்லும். நீ என்னுடையது. ஒரு பொசசிவ் ஸ்டேட்மெண்ட், ஒரு லவ்விங் ஸ்டேட்மெண்ட், ஒரு டிக்ளேரிங் ஸ்டேட்மெண்ட். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது this girl is mine. ஸோ எனக்கு எப்பவுமே இந்த வசனங்களை வாசிக்கப்போ என்ன பிரியமா இருக்கும்னா, அந்த யாக்கோபே, இஸ்ரவேலே இதெல்லாம் தூக்கி போட்டு என் பேரை போட்டுக்கலாம். இப்போதும் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம பேரை போட்டுக்கலாம். ஆனி, உன்னை சிருஷ்டித்தவரும் ஆனி உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். எவ்வளவு அருமை இல்லை? அருமையான ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். நம்மோடு கூட தனிப்பட்ட விதத்துல பேசுகிற விதமாக இந்த வசனம் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு கடவுளும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நடுவே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன், அவர்களுக்கெல்லாம் நடக்கிற ஒரு டயலாக். இந்த முதல் வசனம், அவர் நம்மை அவர் நம்மை படைக்கும் போது, படைப்பிலேயே நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இலை, இது ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட். இலையில எத்தனை வகை இலை இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? வாழை இலை, அது எதற்கெல்லாம் பயன்படும். அத்தி இலை, அது எதற்கெல்லாம் பயன்படும். ஆலமரத்தின் இலை, அது எதற்கெல்லாம் பயன்படும். புல்லு, அது எதற்கெல்லாம் பயன்படும். அது எப்படி இருக்கும், இதோட ஷேப்பு. ஸோ ஒவ்வொன்றும் யூனிக்கா இருக்கு. எதற்கு? ஃபார் அ பர்பஸ், யூனிக் பர்பஸ். ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது பிரயோஜனம் இல்லாம, எதற்காவது ஒரு 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 அர்த்தம் இல்லாம படைக்கப்பட்டிருக்கா? இல்லை இல்லையா? எல்லாமே அர்த்தத்தோடு, அதற்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸோடு படைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆலோவேரா பார்க்கிறோம், அந்த இலைக்குரிய தன்மைய வேற எந்த இலையிலும் நீங்க பார்க்க முடியாது. அது இலையே எப்படி இருக்கும், ஸ்டெம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள அவ்வளவு வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். ஏன்னா அது வனாந்திரத்துல வாழக்கூடியது, டெசர்ட் பிளான்ஸ். ஸோ தண்ணியே இல்லாத சூழ்நிலையில கூட அது வளர முடியும். வேற மற்ற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றலைன்னா அது கீழே இதாயிடும். ஸோ எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். இப்ப நம்மையே எடுத்துக்கோங்களேன், நம்ம எல்லாரும் ஒரே ஹியூமன் ஸ்பீஷிஸ், ஹியூமன் பீயிங்ஸ். இப்ப நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. I'm not talking about the inner man. I'm talking about the external features. எல்லாருக்கும் கண்ணு இருக்கு, வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம முகத்துக்கு ஏற்ற மாதிரி நானுன்னு எனக்கு ஒரு அடையாளத்துக்கு என்னோட ஃபீச்சர்ஸ், நீங்கன்னு உங்க அடையாளத்துக்கு ஒரு ஃபீச்சர்ஸ். இல்ல எவ்வளவு அருமையா ஆண்டவர் படைச்சிருக்காரு பாருங்க. இதெல்லாமே நம்மை சிருஷ்டித்த ஆண்டவரின் அற்புதம். ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம். நம்ம எல்லாருமே அதிகமா ஏமி கார்மைக்கலை பத்தி படிச்சிருப்போம். ஜஸ்ட் டு ரிமைண்ட் யூ, ஏமி கார்மைக்கல் வாஸ் அ இங்கிலீஷ் கேர்ள். அவன் அங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவளுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது வாலிப வயசு வரைக்குமே டெய்லி ராத்திரி படுக்கும்போது அவ ரொம்ப ஊக்கமா ஜெபிப்பாளாம். என்னன்னு, கர்த்தாவே என் கண்கள் என் ஜனங்களை போல இருக்கணும். அவ கண்கள் அவ ஜனங்களை மாதிரி இருக்காது.
அந்த ஜனங்களுக்கெல்லாம் ப்ளூயிஷ் ஐஸ் இருக்கும். ஆனா இவளுக்கு நம்ம போல ஒரு ப்ரௌன் ஐஸ் இருக்கும். அதனால அவளுக்கு வந்து எப்பவும் ஒரு ஜெபம், எனக்கும் எங்க வீட்டார போல கண்கள் வேண்டும். டெய்லி ஜெபிச்சுட்டு போய் காலையில எழுந்தோன்னா கண்ணாடி முன்னால பார்ப்பாளாம். ஆனா கண்கள் மாறவே மாறாது. அவளுக்கு புரியவே புரியாது. ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அம்மாட்ட எல்லார்ட்டையுமே கேட்பாங்களாம். இப்ப எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்துல உனக்கு அந்த கண்கள் கொடுத்துருக்கிறாரு. லெட் அஸ் யூ தேங்க் காட் அண்ட் யூ ப்ரே டு காட், ஒன் டே ஹி வில் சேஞ்ச் அப்படின்னு அவங்கள சொல்லிடுவாங்களாம். இப்படியே இருந்திருக்கு. கடைசியில வாலிப பிள்ளையாகி மிஷனரி கமிட்மெண்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அங்க அப்படியே ஷி வாண்டட் டு ஒர்க் இன் சைனா. ஆனா அங்க அவளுக்கு போக முடியாம, அங்க அவளுக்கு ரொம்ப நாள் இருக்க முடியாம அப்படியே ஸ்ரீலங்கா வந்து, அங்க இருந்து பெங்களூர் வந்து, அப்புறம் அங்க இருந்து ஊட்டி வந்து, அப்புறம் அங்க இருந்து தமிழ் படிக்கணும்னு திருநெல்வேலிக்கு வந்து, அப்படி இங்க டிராவல் இந்த சதர்ன் கண்ட்ரிஸ், ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் வரும்போது தான் அவளால புரிஞ்சதுக்கு, இந்த ஜனங்கள் மத்தியில நான் ஊழியம் செய்யணும், என் மிஷன் இருக்கணும், நான் அவர்களை விட வித்தியாசமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் கர்த்தர் என் கண்களையே அவர்களை போல கலர் கொடுத்துருக்கிறாருன்னு அவன் புரிஞ்சு. ஸோ பாருங்க, எவ்ரிதிங் ஹஸ் அ பர்பஸ். நீங்க அது நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எதற்காக இவங்களை கொண்டு வந்தாரு, எதற்காக இவர்களை நான் சந்திக்க வேண்டி இருந்துச்சு, நான் இந்த பேசிட்டு கான்வர்சேஷன் பண்ணோமே இதுக்கு என்ன அர்த்தம், என்ன நோக்கம்னு யூ வில் கம் டு ரியலைஸ். எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும். சரியா? அதனால நாம வந்து இதை மாத்திரம் விளங்கி கொண்டு we are so precious in his size, in his sight-ன்னு நாம என்ன செய்யப்படணும், நாம என்ன நினைக்கணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்கணும். இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இது புரியாததுனால தான் they go into all kinds of doing things. இன்னைக்கு நம்ம பக்கத்துல ஜாஸ்தி இந்த மாதிரி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருக்காங்களான்னு தெரியல. ஆனா நம்ம நாட்டுக்கு மேல இந்தியாவிலேயே மேல் பக்கம் போயிட்டோம்னாலே பிள்ளைகளுடைய திங்கிங், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி, முகத்தை மாத்துறது, முகத்தின் இதெல்லாம் செய்யறது, என்னென்னமோ they go into finally landing in trouble. அதுதான் பரிதாபமான ஒரு நிலைமை. ஏன்னா கர்த்தர் நம்மை அவ்வளவு அழகா படைச்சிருக்காரு, அதுக்கு ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்காரு. இதை விளங்கி கொள்ளவே பிள்ளைகளுக்கு தெரியல. நம்மால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாம் நம்முடைய சந்ததியாருக்கும் இதையெல்லாம் தெரிவிக்கணும், சொல்லணும். So God has a purpose in creating us. அடுத்தது அவர் நம்ம உருவாக்குறாரு. அதை உருவாக்குறதுல வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் us according to his purpose. அது மாத்திரம் இல்ல, நமக்கு நிறைய ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ், வரங்கள், கிஃப்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு எதுக்கு கொடுக்குறாரு? வித் a purpose for us to be a blessing to others. இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிறதுக்கு அல்ல, நாம மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டியதாய் இருக்கிறதுனால. இன்னைக்கு அவர் அகஸ்டின் ஜெயக்குமாருடைய ஒரு வருஷத்துக்கு முன்னால இருந்ததுன்னு நினைக்கிறேன், மெசேஜ் கேட்டிருந்தேன். அப்போ ஒண்ணு சொன்னார். அவரு நடுவில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் போய் இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்ய போகும்போது கூட அவரோட இருந்த 3 பேரு ரொம்ப கேலி பண்ணுவாங்க. அப்போ அந்த இவர் வந்து அதனால அவர்கள்ட்ட பேசவே மாட்டாரா, அவங்கள கண்டா ஒதுங்கி வைப்பாராம். அதுல ஒருத்தர் சிக்காயி போய் விசிட்டுக்கு போகும்போது, அவர் மரண தருவாயில இருந்திருக்காரு. போகும்போது இவரை கூப்பிட்டு அவர் சொன்னாராம், நீ ஊருக்கே போய் ஜீசஸ் பத்தி சொன்ன, இப்போ நீ உன்னுடைய சொல்ற பிரகாரம் நான் ஜீசஸை ஏத்துக்கலன்னா நான் நரகத்துக்கு தான் போகணுமா? நீ ஏன் எனக்கு ஜீசஸை பற்றியே சொல்லல அப்படின்னு கேட்டார். பாருங்க, அப்ப அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு அவர் சொன்னார். எனக்கே தெரியும், நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன், என்னோட ஓன் கூட கலீக் அவளை பாக்குறதுக்குன்னே அவ பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான்.
ஒரு பிள்ளை அவளுடைய ஹார்ட் பேர்டனை ஷேர் பண்றதுக்கு. அவ அவ குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு ஓடணுங்கிற அவசரத்துல பஸ் வந்துச்சுன்னு, நான் அவனை நாளைக்கு பாக்குறேன், நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டான். இந்த பிள்ளைக்கு அடுத்த நாள் நான் காலையில அவ டிபார்ட்மெண்ட்டுக்கு போறா, அந்த பிள்ளை ராத்திரியே தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கேள்வி செய்தி வருது. சோ நம்ம யாருக்குமே சொல்ல வேண்டியதை சொல்லாம நம்ம வைத்திருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம எப்பவும் யாருக்குனாலும் என்ன சொல்லணும்னு சொல்ல நம்ம தோணுதோ அவங்களுக்கு ஏற்ற அந்த நேரத்துல அந்த சத்தியத்தை சொல்றதுக்கும் நாம ஆயத்தமா இருக்கணும். எப்பவுமே சொல்ல வேண்டியதை சொல்லிவிட வேண்டும். அதுதான் மிகவும் நல்லது. எந்த சமயத்துல நம்ம எதை சொல்லணுமோ அதை அப்படி சொல்லிடணும், அடுக்கக்கூடாது, அதை தடை செய்யக்கூடாது. நமக்கு நமக்கு ஒருவேளை அவமானம் ஏற்படும், ஒருவேளை நமக்கு வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும்னு நம்மை பிரதானப்படுத்தினோமானால் தருணத்தை இழந்தவர்களாகி. ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, எனிவே இப்ப நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாம பாக்குறோம் இல்லையா? அதுல மீட்டு கொண்டேன் அப்படின்னு பாக்குறோம். மூணாவதா அந்த மீட்டு கிரியேட்டட், ஃபார்ம்டு, ரிடீம்டு. ரிடீம்டுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அததான் இந்த நாட்கள்ல அதிகமாய் நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நமக்காக தன்னையே தியாகமாய் சிலுவையில் ஈந்தார், ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோம். இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வேணும். இந்த அனுபவம் மிக அவசியம்னு எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம். கிறிஸ்தவ குடும்பத்தினாலே பிறந்ததுனால இந்த அனுபவம் வராதுங்கிறத நம்ம தெளிவா சொல்லணும். அது அவரவர் பர்சனலா இந்த ரட்சிப்பின் அந்த ஒரு ஸ்டெப்பை அவங்க எடுத்து வைக்கணும். பாவங்களை மன்னிப்பு பெற்ற ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சாதான் நாம என்ன செய்ய முடியும், நம்மால அடுத்த ஸ்டெப்புக்கு வர முடியும். ஸோ அதை அவர்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ நாலாவதா நம்ம அந்த இடத்துல உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நம்ம பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம பெயருக்கு ஒருவேளை நம்ம பெற்றோர் தான் நமக்கு பெயர் வச்சிருக்காங்க. கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்கள் என்றால் அந்த பெயரும் கூட அவர்கள் செபித்து வைத்திருப்பார்கள். ஒருவேளை கர்த்தருக்குள்ளவ எல்லாமே சும்மா கூட வச்சிருந்தா கூட அந்த பெயருக்கும் அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவருடைய பெயருக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? அவருடைய பெயர் என்ன? உலக ரட்சகர் இல்லையா? நமக்கும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த பெயருக்கு ஒரு அர்த்தத்தை அவர் வைத்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் அந்த பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம ஒரு கூட்டத்துல போயிட்டே இருக்கோம், திடீர்னு யாராவது நம்ம பெயர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னு வைங்களேன், என்ன செய்வீங்க? வாட் வில் பி யுவர் ரியாக்ஷன்? நீங்க பாட்டுக்கு நடப்பீங்களா, இல்ல வேகமா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுவீங்களா, இல்ல நின்னு திரும்பி பார்ப்பீங்களா? ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் வில் பி டு ஸ்டாப் அண்ட் டர்ன் பேக் அண்ட் see. இல்ல, அதுதான் நார்மல் ரியாக்ஷன். நம்ம பெயரை கூப்பிட்டுட்டாங்கன்னா நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ரெக்கக்னிஷன், நமக்கு ஒரு ரியாக்ஷன். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படிங்கிறார். இந்த பெயருக்கு பெயர் சொல்லி அழைக்கிறப்போ நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, நம்முடைய ஐடென்டிட்டி, நான் யார் அப்படின்னு அவர் அறிவார். நீ என்னுடையவன். அப்பதான் சொல்றாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நம்ம பிள்ளைய போனா நம்ம பெயர் சொல்லி அழைப்போம் இல்லையா? நீ என்னுடையவன். So what is our identity with Christ? What is our identity with God? How does God identify us? இதுதான் நம்முடைய அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு அடையாளம். நம்மை
பெயர் சொல்லி அழைக்கிறார். இப்ப என்ன கூப்பிடுவாரா? என் ஆண்டவர் என்னை கூப்பிடுவாரா? என்னை கூப்பிட்டாருன்னா நான் என்ன செய்வேன்? ஓடுவேனா? இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிடுவேனா? இல்ல அவனை நோக்கி நான் திரும்பி பார்ப்பேன்? யோசிக்கணும். நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படியாய் இருக்கும்? சோ இந்த நாட்கள்ல வாட் இஸ் மை ஐடென்டிட்டி வித் கிரைஸ்ட்? அவரே என்ன வந்து சொல்லிட்டாரு, நீ என்னுடையவன், நான் அவருடையவதானா? அப்படின்னா என் வாழ்க்கை அவருடைய மாதிரி இருக்கா? யோசிக்க. நம்ம பிள்ளைகளுக்கே சொல்றோம்ல, இதுதான் நம்ம வீட்டு பழக்கம், நாம இப்படிதான் செய்வோம், நாம இப்படிதான் வாங்குவோம், நாம இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கே நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இப்ப அது மாதிரி கர்த்தர் வந்து நீ என்னுடையவன்னு சொல்லும்போது, அப்ப நான் அந்த மாதிரி அவருடைய பிள்ளை மாதிரி நான் இருக்கிறேன்னா? அவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும்ல, உண்மையுள்ளவர், சாந்தம் உள்ளவர், அன்புள்ளவர். இதெல்லாம் ஏதாவது நமக்கு ஒத்து போகுதா? லிஸ்ட் போட்டு பாருங்க, ஒரு பக்கம் எழுதுங்க, எல்லாம் ஆண்டவரை பற்றி எல்லாம் எழுதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுங்க. பரிசுத்தர், தியாகம் பண்ணுவார், என்னென்ன தெரியுமோ எல்லாம் எழுதுங்க. ஹவு யூ ஃபீல், உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எல்லாம் எழுதிட்டு இதுல எது உங்களோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. எத்தனை பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு இப்படித்தானே எல்லாமே ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸ் அண்ட் ஆல் அனாலிசிஸ் இஸ் பீங் டன். இப்படியே யோசிச்சு பாருங்க. இப்ப நாமளும் ட்ரை பண்ணுவோமே, அதுக்கு தானே இந்த லென்ட் நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, லிஸ்ட் போட்டு பாருங்க, எதுல எல்லாம் நம்ம மேட்ச் ஆகல. இல்ல 10 பாயிண்ட்ஸ். ஒரு சின்ன வீட்டுக்கு ஒரு கதவு மாட்டினா கூட அவன் ஃபீட்பேக் அனுப்புங்க மேடம் அப்படிங்கிறான். ஒரு செருப்பு வாங்கினா ஃபீட்பேக் அனுப்புங்க மேடம்ங்கிறான். பார்த்தா 4 ஸ்டார் போட்டிருக்கான். 5 ஸ்டார் இருக்கு, 4 ஸ்டார் போடுங்க மேடம்னு கேட்கறான். அப்போ நமக்கு எத்தனை ஸ்டார்ஸ் ஒத்து போகுது? ஒரு ஸ்டார் தான் ஒத்து போகுதா? 5 ஸ்டார் ஒத்து போகுதா? நம்மளோட கிரேட் 5 5 ஃபுல்லா வந்துருமா? 10 மார்க் வந்துருமா? யோசிச்சு பாருங்க. அப்படி பார்க்கதான் நம்மளை நாமே இம்ப்ரூவ் பண்ண முடியும். வாட் இஸ் அவர் ஐடென்டிட்டி? சோ நம்மன்னு அவர் சொல்றப்போ யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்பின் நெருக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு பொசசிவ்னஸ், யூ ஆர் மைன். இப்ப நம்ம வீட்டுல ஒரு நல்ல நாய்க்குட்டி வச்சிருந்தோம்னா அந்த நாய்க்குட்டி நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு அது ரொம்ப க்ளோஸ். இன்னைக்கு அதையும் நான் வாசிச்சேன் பேப்பர்ல. 2 நாயை பற்றியும் கொடுத்துருந்தோம். அதுல ஒரு நாய் பத்தி என்ன சொல்லுச்சுன்னா, அவரு இறந்த பிறகு அந்த கல்லறையிலேயே உட்காந்து இருந்துச்சான். அப்புறம் இப்போ அந்த கல்லறை தினம் அங்கேயே இருந்து அங்கேயே செத்து போச்சான். ஸோ கல்லறைக்காரன் அவனுக்கு சாப்பாடு, ஏதோ ரொட்டி, பாலெல்லாம் கொடுத்து அந்த நாயை வளர்த்து கடைசியில் அந்த நாய் அங்கேயே செத்து போய் அந்த நாய்க்கு அங்க ஒரு சிலை கட்டி வச்சுட்டாங்களாம் அந்த ஜனங்க. ஸோ அது ஒரு நாயை பத்தி. இன்னொரு நாய் டெய்லி ஸ்டேஷனுக்கு வரணும், ஏன்னா அந்த ஓனர் போனவர் திரும்பியே வரல. ஸோ திஸ் டாக் வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம். அது சாகிற வரைக்கும் அது அங்கேயே வெயிட் பண்ணிச்சு. எல்லாம் துரத்தி வரட்டி பார்த்தாங்களா, போகலையா. See their loyalty. That is the possessiveness. You are mine. He is my master. அவருக்காய் காத்திருப்பேன், அவருக்காகவே இருப்பேன், வாழ்வேன். இப்படி நாய்க்கு கூட அன்பை காட்டு தெரியுது, நாம எப்படி காட்டுட்டு இருக்கிறோம்? யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா கர்த்தர் நம்மை அப்படி நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். அதை அவர் ஒரு கண்ட்ரோலிங். இன்னைக்கு நிறைய பொசசிவ் லவ் எப்படின்னா, நீ வேற எதுவும் பார்க்க கூடாது, நீ வேற எதுவும் செய்யக்கூடாது, நீ யாரோடையும் போகக்கூடாது, நீ அதை சாப்பிடக்கூடாது, இதை செய்யக்கூடாது. பிள்ளைகளையே நம்ம அப்படி சொல்லிடுறோம், நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ இங்கேதான் இருக்கணும், நீ இதுதான் செய்யணும். இட் இஸ் பொசசிவ்னஸ். இட் இஸ் குட், பட் இன் அ கண்ட்ரோலிங் வே. பட் காட் நெவர் டஸ் தட். எதையுமே அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஈஸியா சொல்லிடலாம், இதான் ரூல், இப்படித்தான் இருக்கணும், நீ ரிப்பெண்ட் பண்ணணும், நீ வரணும், நீ யூ மஸ்ட் அக்செப்ட் மீ அஸ் மை சேவியர். சொல்லவே இல்லையே, வாசல்ல நின்று தட்டிக்கிட்டே இருக்காங்க.
நீ திறந்தாதான் அவர் உள்ள வருவார். God is such a loving God. He loves us. He wants us all with freedom. ஆல் வித் ஃப்ரீடம். அதனாலதான் தூதர்களே வேடிக்கைப்பட்டே இருக்காங்க. இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்கிறாரு, இவருங்க யாரு, இவங்களுக்காக தன் குமாரனையே கொடுத்தாரே கர்த்தர், இவங்க யாரு, என்ன பண்றாங்க, ஹவு டு தே ரெஸ்பாண்ட்? பிசாசும் பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்ப அவனை நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடலாம், இவன் மாத்திரம் அனுபவிக்க முடியுமா, நாம இழந்து போயிட்டோம் அவனையும் இழுத்துருவோம் அப்படின்னு அதுவும் காத்துக்கிட்டு. ஸோ God's call is always there. And God's love will never change. And God's love is unconditional. நம்ம லவ் எல்லாம் கண்டிஷனல், இதை செஞ்சா நான் உனக்கு அப்படின்னு. அது இல்ல அங்க அன்கண்டிஷனல் லவ். So he has a purpose and he has a work in us. நம்மில் அவருடைய திட்டம் ஒன்று உண்டு. நாம பரலோகத்துக்கு போகும்போது நிச்சயமா பரலோகத்துக்கு போயிரும். ஆனா அங்க போகும்போது அவர் இப்படி ஒரு பிளானை காமிப்பாருன்னு வைங்க, ப்ளூ பிரிண்ட காமிக்கிறாரு. அந்த ப்ளூ பிரிண்ட்ல பாதி கட்டடம் நிறைஞ்சிருக்கு, மீதி கட்டடம் ஃபுல்ஃபில் ஆகல. அப்ப கர்த்தர் என்ன சொல்வாருன்னா, நீ என்னை இவ்வளவுக்கு தான் பர்மிட் பண்ண, மீதியெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நீ அனுமதிக்கல. பரிதாபம் இல்ல? அப்ப நாம இந்த நாட்கள்ல என்ன செய்யணும் தெரியுமா, அதிகமாய் நம்மை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், சாமி உங்களுடைய சித்தம் முழுவதும் என்னில் நிறைவேற நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஏதோ செய்யணும்னுலாம் அடுத்தது, அவருடைய சித்தம் என்னில் நிறைவேற. ஹிஸ் ஒர்க் ஷுட் பி finished in us. அவருக்கு கொடுத்த ஒர்க்கை அவர் முடிச்சுட்டு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, இட் இஸ் finished. ஆனா அவருடைய வேலை என்னிலே நிறைவேறிச்சா, அதை நாம் தான் நிறைவேற்றுவதற்கு இணங்க வேண்டும். இப்ப 2வது வசனம், இது 3 வசனமும் இருக்கு, ஆனா 2 மாத்திரம் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதற்கு இம்மீடியட்டா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்னா நாமளே உடனே டக் டக்குன்னு சொல்லிடுவோம். முதலுக்கு ரெட் சி, 2வதுக்கு ஜார்டன், 3வதுக்கு டேனியல் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? ஓகே. இப்ப இதுல என்ன நமக்கு விளங்கி கொள்ள வேண்டியது என்னன்னா, நமக்கு இந்த உலகத்துல என்ன இருக்கு? There will be trouble. You will face a situation to cross the river, to walk in overflowing, flooding waters. அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி இதே வெள்ளம் அந்த சூழ்நிலைகள் மாத்திரம் அல்ல, ஒருவேளை அதுவா இருக்கலாம், இல்லாலும் மற்ற சூழ்நிலைகளும். தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, அவ்வளவு ஒரு கடன் ஆயிடுச்சு, அவ்வளவு ஒரு நஷ்டம் ஆயிடுச்சு, அவ்வளவு ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய விபத்து, ஆபத்து, இழப்பு, தோல்வி, ஏமாற்றம், ஏதோ ஒண்ணு இல்ல. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம ஸ்மூத் ஸ்மைலிங்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இதுல எல்லாம் நடப்ப, இதெல்லாம் போவேன், ஆனா ஒன்றும் உன்னை என்ன செய்யாது, தொடாது. You will not be consumed by your circumstances because I am with you. நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோட இருக்கேன். அதனால இது எதுவுமே உன்னை என்ன பண்ணாது, அது தொடாது அப்படின்னு ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். 3வது வசனம் என்ன சொல்றது? நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். நான் யாரு? இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் இரட்சகர், உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக அவர் ஒரு கிஃப்டா கொடுக்கிறாரு. எகிப்து ஈடாக எத்தியோப்பியா
சேபாவை கொடுத்தேன். இப்போ அன்னைக்கு அந்த மாதிரி சொன்னாரு. இன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? உன்னை மீட்கும் பொருளாக யோவான் 3:16 ஒரு ஆத்மாவும் அழிஞ்சு போகாதபடிக்கு சொந்த குமாரனையே கிஃப்டா கொடுத்தார். இட்ஸ் ஈக்குவலன்ட் டு தட். இங்கே கர்த்தர் அவர்களை சந்தோஷிப்பிக்கும் வண்ணமாக அன்றைக்கு அவர்களுக்கு பிரச்சனையா இருந்த இந்த நாடுகளை எல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். நான் யாரு? பரிசுத்தர், உனக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல திரும்பவும் என்ன சொல்றாரு? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும். பாருங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்ற. நான் எப்படி வேணா இருக்கலாம், நெறிந்து போன உடைஞ்சு போன ஒரு நாணலை போல இருக்கலாம், ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கலாம், என்னால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற மாதிரியே இருக்கலாம். வாட் எவர் மேபி. எனக்கு ஒரு ப்ரேயர் பாயிண்ட் வந்தது. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அந்த பொண்ணு பேரு சபரினா, 9 வயசு. அவளுக்கு கைகள் 2ம் கால்கள் 2ம் ரத்த ஓட்டம் இல்லாம கருப்பா இருக்கு. 2மே கருப்பா மாறிடுச்சு, ட்ரையா இருக்கு. ஆனா அந்த பிள்ளை அவன் நல்லா பேசி நல்லா இருக்கா, கடலுக்குள்ள அவளும் ஜெபிக்கிறா. 9 வயசு. பேரண்ட்ஸும் நல்லா ஜெபிக்கிற பேரண்ட்ஸ். அவங்க கேட்டதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது எல்லாத்தையும் வெட்டிடணும், காலையும் கையும் ஆம்பிடேட் பண்ணிடணும், அப்பதான் மற்ற பக்கத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாய்சனிங் ஆகாது, இல்ல என்ன சொல்றாங்கன்னு தெரியல, பட் இட் ஹாஸ் டு பி ஆம்பியூட்டேட்டட்ன்றாங்க. பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நோ நாங்க ஆண்டவரை நம்புறோம், உலர்ந்த எலும்புகளை அவர் திரும்ப உயிர்ப்பிக்க முடியும் என்றால் எங்களையும் என் பிள்ளையையும் உயிர்ப்பிப்பாங்கன்னு பேரண்ட்ஸ் காத்து. இது ரைட்டா தப்பா எனக்கு தெரியாது, அதை எனக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு என்னால முடியாது. ஆனா நமக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த ஜெபத்துக்கான பாயிண்ட் சொல்றேன். ஆனா நாம எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு என்ன ஒரே இது, அவள் ஆண்டவரின் பார்வையில் அருமையானவர். ஆகவே அவன் நம்பிக்கையோடு இருக்கிறான். அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் பார்க்கிறோம். நம்ம ஒரு லெவல்ல வச்சிருக்கோம். இந்த லெவலுக்கு நம்ம வந்தா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இதுல நம்ம ஹியூமன் ஸ்டாண்டர்ட்ஸ், ஹியூமன் திங்கிங். கர்த்தர் அப்படி நினைக்கிறவர் அல்ல. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம நேசிக்கிறவர். நான் ஒருவேளை அவரை விட்டு தூரமா போய் சீரழிந்து போனவளா இருந்தாலும், நான் ஒரே ஒரு விசை அவரை நோக்கி பார்த்தால் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அவர் என்னை சொந்த பிள்ளையா ஏற்றுக்குவார். இப்போ வீட்டுக்கு நம்ம ஒரு அப்பா ஆபீஸ்ல இருந்து வேலை முடிஞ்சு வராரு. வெளியே விளையாடுகிட்டு இருந்த பிள்ளை அப்படியே புழுதியா தூசியா ஓடி அவங்க அப்பாவை டேடின்னு கட்டி பிடிச்சிக்குதுன்னு வைங்க. இவர் ரொம்ப ஃபார்மல் காஸ்ட்லி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு? அந்த பிள்ளைய அடி தள்ளி வச்சு நிக்க வச்சுட்டு, போ 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 நீ போய் அழுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல அந்த பிள்ளைய அவ அழுக்கா இருந்தாலும் அப்படியே தூக்கி வச்சுக்குவார். 2 ரியாக்ஷன்ஸும் இருக்கும். பட் இப்படி நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு, நம்ம இருக்கிற சேரு அழுக்கு எல்லாவற்றில எப்படி இருந்தாலும் டேடின்னு வந்துட்டியா உன்னை அப்படியே தூக்கி வச்சு செய்ய வேண்டியதெல்லாம் அது ஒண்ணுதான். அவரை நோக்கி பார்த்து அவரிடம் திரும்பி, ஆண்டவா நீர்தான் எனக்கு என்னுடைய தகப்பன் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவராய் இருக்கிறார். சோ இந்த நாட்கள்லையும் அதிகமாய் நாம் இதை குறித்து தியானிப்போம். அவருடைய அன்பை குறித்து தியானிப்போம். நம்ம நிறைய சமயத்துல அவருடைய பாடுகளை தியானிக்கிறோம். இன்ஸ்டெட்
அவருடைய அன்பை தியானித்தோமானால் நம்ம உள்ளம் இன்னும் இன்னும் பரிபூரணப்படும். வேதனையையும் துக்கத்தையும் அதே திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை விட அதுல வர மாற்றத்தை விட அவருடைய அன்பை நாம் தியானிக்கும் போது பாசிட்டிவ், யூ வில் பிகம் more and more positive, more and more increase in his love, and our heart would be transformed. எப்பவுமே நெகட்டிவ் திங்கிங்ல பிட்டர்னஸ், ஆங்கரு, அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அதிகமாகும். ஆனா அதே இது பாசிட்டிவ் திங்கிங்ல வந்தோம்னா, நான் வேர்ல்ட்லியா சொல்லல, ஐ டோன்ட் திங்க் ஐ எம் டாக்கிங் அபவுட் சம் வேர்ல்ட்லி பிலாசபி இல்ல, ஆண்டவருடைய அன்பை அதிகமா நாம தியானிக்கும் போது இந்த சிலுவையை பற்றி சரியான கோணத்துல நாம அவரை புரிந்து கொள்ளும். சிலுவையில் அவர் செய்த தியாகத்தை, அவர் செய்த அந்த பெரிய மீட்பை நாம் சரியான கோணத்தில் புரிந்து கொள்ள முயலும் போது நம்முடைய உள்ளம் அப்படியே மாறும். அதே வசனங்களை நம்ம இந்த கண்ணோட்டத்துல, அன்பின் கண்ணோட்டத்துல அந்த வசனங்களே திரும்ப தியானிச்சு பாருங்க. You will have a different dimension. God will help us. அடுத்த ஸ்டடியில நம்ம மற்ற வசனங்களை தொடரும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சுவாமி எங்களை கூட்டி சேர்த்து இதோ உம்முடைய ஆறுதலான வசனங்கள், ஆசீர்வாதமான வசனங்கள், அன்பின் வசனங்களை தியானிக்கும்படியாய் நிற்கிறவங்க பாராட்டினே சுவாமி. எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், என்னுடையவள் என்று எங்களை நீர் ஆண்டவரை உரிமை கொண்டாடுகிற தேவன், நீ என் பார்வையில் அருமையானவள் என்று சொல்லுகிற தேவன், ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதற்கு ஈடாக நாங்க எதையுமே செலுத்த முடியாது சுவாமி. ஆனா இதற்கு ஈடாக, இதற்கு அடையாளமாக நீர் எங்களுக்காக உண்மையே தந்தீர், உம்முடைய ஜீவனை தந்தீர், ஆண்டவரே ரத்தத்தை சிந்தினீர். அதன் மூலமாய் நாங்கள் மீட்கப்படும்படியாக நீர் எல்லாவற்றையும் செய்தீர் சுவாமி. தாப்பனே, இந்த அன்பை விளங்கி கொள்ள, இந்த அன்பை புரிந்து கொள்ள, இந்த அன்பிலே நாங்களும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உண்மையில் அன்பு செலுத்த எங்களுக்கு கற்றுக்கொடும் சுவாமி. உண்மையில் அன்பு செலுத்த எங்களுக்கு கற்றுக்கொடும். அதே போல நாங்க பிறனிலும் அன்பு செலுத்த வேண்டும் என்று நீர் எங்களிடத்துல கட்டளையிட்டு இருக்கிறீர். அதற்கும் எங்களை நீர் பலப்படுத்தும். இந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு நீர் தாப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். உடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பக்குவப்படுத்துங்க, உருவாக்குங்க ஆண்டவரே. உடைய சித்தத்துக்கு நேரா, உடைய நோக்கத்துக்கு நேரா எங்களை நீர் வணைந்து கொள்ளுங்க, நீர் பொறுப்பேற்றுக் கொள்வோம். அந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய தேவைகள், சுக காரியங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்று அவளை ஆசீர்வதிக்கும்படியா நோக்கி செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, sister. So thank you everyone. God bless you. சிஸ்டர், நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கண்ணில் அந்த ஆயின்மெண்ட்டை போடும்போது, டிராப்ஸை போடும்போது, கர்த்தாவே இயேசுவின் ரத்தம் ஜெயம், சுகம் தாரும், பார்வை தாரும், வெளிச்சமாய் தாரும். இல்ல ஜெபிச்சுட்டே தானே போடுவீங்க? போடுங்க. நாங்களும் ஜெபிச்சு போடுங்க. நாங்களும் ஜெபிக்கிறோம். everything will be all right. Soon you will be. Thank you. God bless you. Good night.